ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல். இதில் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிங்களான்னு தெரியல. எஸ், நம்ம விஜயோட எக்ஸ்ப்ரெஷன் உண்மையாகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்ப்ரெஷன். ஒரு அப்பாவோட அந்த ஒரு பயம், பதட்டம், அந்த ஒரு ஏக்கம், என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துருப்பாரு பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை விட ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ், காவேரியோட சாரீ லுக்கு செம்ம அழகாக இருந்துச்சு. அந்த காட்டன் சாரியில் அதுவும் ஒரு அம்மா மாதிரி அந்த பின் பண்ணியிருந்ததெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அம்மு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா தனியாக. என்னடா உட்காந்துட்ருக்காளே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி தான் விஜய் பார்த்துட்ருப்பார் கண்டிப்பாக. அந்த நேரம் காவேரியோட என்ட்ரி யோசித்து பாருங்களேன், விஜயோட ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படின்றது. அப்படியே எப்படி சொல்கிறது, பறக்கிற மாதிரி இருந்திருக்கும் உண்மையாகவே. ஏன்னா இந்த ஒரு தருணம் வந்து அவரோட லைஃப்பில் ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு தருணமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஹாப்பியஸ்டான ஒரு மூமெண்ட். தன்னோட மகளும் மனைவியும் சேர்ந்து ஸ்டேஜில் வந்து அம்மா மகளாக பெர்ஃபார்ம் பண்ணுற அந்த ஒரு தருணம், கிஃப்ட்டுன்னு சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு தருணம் இது. அதுவாக அமைஞ்சது, ஃபோர்ஸ் பண்ணி அமைய வைக்காமல் அதுவாக இயற்கையாக அமைஞ்சது அப்படிங்கிறது இன்னுமே ஒரு பெரிய ஒரு வரமாக இருந்திருக்கும். காவேரியை பார்த்த உடனே அந்த லுக்கு பார்க்கணுமே, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுலேயும் வந்த உடனே அம்மு ஒரு ஹக் கொடுத்துட்டு அம்மு கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணது எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. நாளைக்கு பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் அடி தூளாக இருக்க போகுது. கண்டிப்பாக எல்லோரும் டிவியில் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மதர்ஸ் டே ஸ்பெஷல் கண்டிப்பாக விஜய் வந்து கண்ணெல்லாம் கலங்கிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி இந்த ஹோல் ஷோவையுமே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு தாத்தா கிட்டே எல்லாருக்கிட்டையுமே காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப திரும்ப போட்டு பார்ப்பாரு.